வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதியை நிர்வகிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய கீரைகள்லாம் என்னென்னதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீரைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடலாம். காரணம், இந்த கீரைகளில் நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம கீரைகளை நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா தினமும் மதிய உணவுகளில் கீரைகளை சேர்த்துக்கொள்வது நமக்கு வந்து சிறந்ததுங்க. கீரைகளை அதிக நேரம் வேக வைக்காமல் சமைச்சோம் அப்படின்னா அதோடைய சத்துக்கள் நமக்கு போதுமான அளவுக்கு சிதையாமல் கிடைக்கும். நம்ம கீரைகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா கழுவணும். ஸோ அதில் வந்து தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு ஊற வச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து சமைக்கலாம். ஏன்னா அதில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட அடிச்சிருப்பாங்க. வாரத்தில் ஒரு தடவை கீரைகள் எடுத்துக்கலாம். ஆனால் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் தினமும் கீரைகள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபட்டு விடுவாங்க. ஸோ எப்படி என்னென்ன கீரைகள் எடுத்துக்கொள்ளணும் விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெந்தயக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ வெந்தயக்கீரை வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான நார் சத்து செரிமானத்தை மெதுவாக்கி ரத்தத்தில் சர்க்கரை வந்து கலக்கக்கூடிய வேகத்தையும் குறைக்குது. ஸோ ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிச்சிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கட்டுப்பாடோட பராமரிச்சு கொள்ளலாம். அதுக்கு தான் வெந்தயக்கீரை எடுத்துக்கொள்ளணும். இப்போ வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய இந்த அமினோ அமிலம் வந்து கணையத்தில் இன்சுலினுடைய சுரப்பை வந்து தூண்டுகிறதுங்க. அப்போ போதுமான அளவுக்கு இன்சுலின் நமக்கு சுரக்கப்படும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தப்படும். குளுக்கோஸ் உறிஞ்சுதல் வந்து ப்ராப்பராக நடக்கும். குடல் பகுதிகளில் குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தடுக்கும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தி சுகர் பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம். மணத்தக்காளி கீரை நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் வந்து கணைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புண்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் அப்பதான் நமக்கு வந்து ஆறி போயிடும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணைய ஆரோக்கியம் மேம்படுவதற்காக மணத்தக்காளி கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து கணைய செல்களை பாதுகாக்கிறதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அதாவது போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் நம்மளுடைய ரத்தத்தில் சுரக்கிறதுக்கான அந்த இன்சுலின் உணர்திறனை நமக்கு மேம்படுத்தும். ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கு வரக்கூடிய வயிற்று புண்கள், அந்த அல்சர் சொல்லக்கூடிய இந்த குடல் புண்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல், அல்லது மேலே நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஏதாவது புண்கள் வந்திருக்கு அப்படின்னா நீரிழிவு வியாதியால் அந்த புண்கள் ஆறாமல் இருந்ததுன்னா மணத்தக்காளி கீரையெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த புண்களை வந்து நம்ம சரி செய்து கொள்ளலாம். ஸோ பிளட்ல சுகருடைய அளவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னும் குறிப்பாக சுகர் ப்ராப்ளத்தில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை சரி பண்ணிக்கிறதுக்குமே மணத்தக்காளி கீரை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். பசலை கீரை எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு வியாதிகள் வந்து நம்ம விடுபடலாங்க. பசலைக்கீரை வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் வந்து மிக மிக குறைவு அப்படின்றதால இது வந்து சர்க்கரையினுடைய அளவு சட்டென உயராது நம்மளுடைய ரத்தத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பசலைக்கீரையில் வந்து மெக்னீஷியம் இருக்குங்க இல்லையா, பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் தாது இன்சுலினுடைய செயல்பாட்டிற்கு மிகவும் அவசியம். உடலில் மெக்னீஷியம் சத்து குறைவாக இருந்துச்சுன்னா இன்சுலினுடைய எதிர்ப்பு திறன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. போதுமான அளவுக்கு மெக்னீஷியம் சத்து நம்ம வந்து பெற்று மெக்னீஷியம் பற்றாக்குறையை நீக்கிக் கொள்ளும் போது போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் போது ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை, ஹை பிளட் சுகர் லெவலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த நீரிழிவு பிரச்சனைகள் நம்ம நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டு விடலாம். முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நீரிழிவு பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். முருங்கைக்கீரை வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கான காரணம் என்னன்னா முருங்கைக்கீரையில் குவர்சடின் இருக்குங்க. இது வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதோடு ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய ஹை பிளட் சுகர் அந்த லெவல் இருக்குங்க இல்லையா, அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை வந்து உதவிகரமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய குவர்சடின் அப்படின்ற அந்த பண்பு தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அமிலம் இருக்குங்க இல்லையா, அந்த குளோரோஜெனிக் ஆசிட் வந்து செல்கள் வந்து சர்க்கரையை சரியாக பயன்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு தான் நமக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு இருக்குமே தவிர அளவுக்கு அதிகமாகலாம் இருக்காது. அப்போ கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த குளோரோஜெனிக் அமிலத்தை பெற்றுவதற்கெல்லாம் முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு தடவை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தினமும் 3 நாட்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் தினமும் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சமைத்து எடுத்துக்கலாம். முருங்கை குழம்பு, முருங்கை பொரியல், இது மாதிரி எப்படி வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைப்பூ ரசம் இது கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் வந்து விடுபடுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரையுமே எடுத்துக்கொள்ளலாம். சிறுகீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சிங்களா, சிறுகீரை நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட வைக்கும். காரணம் என்னன்னா சிறுகீரை உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவது
பெருக்குவதோடு சர்க்கரையினுடைய அளவையுமே நிலைநிறுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. சிறுகீரை வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதே போல் லோ கிளைசமிக் அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்த கலோரிகளை கொண்டு இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சிறுகீரையில் மாவுச்சத்து இருக்குங்களே, அந்த கார்போஹைட்ரேட் மிக மிக குறைவு, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வேறு. எனவே இது வந்து எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலுமே எடையை போதுமான அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்சுலின் சுரப்பிலையுமே வந்து சிறுகீரை முக்கியத்துவம் வகிக்குதுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சிறுகீரை வந்து கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள் இருக்குங்க இல்லையா, அந்த பீட்டா செல்ஸை வந்து ஊக்கப்படுத்தி இன்சுலின் சுரப்பை போதுமான அளவுக்கு சீராகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ இன்சுலின் சுரப்பு ஹார்மோன்கள் நம்மளுடைய அந்த ரத்தத்தில் வந்து கலக்கும் போது பிளட்டில் சுகருடைய லெவல்லாம் அதிகமாக இருக்காது, அது கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் நம்ம அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடலாம். பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும் போதுமே நமக்கு வந்து பிளட்டில் சுகருடைய லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடலாம். பொன்னிறமான உடல் தரக்கூடிய இக்கீரை நீரிழிவு நோயாளிகளுக்கு பல வழிகளில் உதவிகரமாக இருக்குது. ஸோ குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு செய்யக்கூடியது பொன்னாங்கண்ணி கீரை. ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை பொன்னாங்கண்ணி கீரை நீக்கி சர்க்கரையினுடைய அளவால் ஏற்படக்கூடிய தோலரிப்பு மற்றும் புண்களை வந்து நமக்கு வந்து தடுக்குது. அதாவது சர்க்கரை நோயுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும். சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையுமே நமக்கு பொன்னாங்கண்ணி கீரை வந்து சரி பண்ணிவிடுங்க. கண் ஆரோக்கியத்தையுமே பொன்னாங்கண்ணி கீரை பாதுகாக்கும். ஏன்னா நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பிளட்டில் சுகருடைய அளவு வந்து அதிகமாக அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படும். கண் பார்வை மங்கக்கூடிய, கண் பார்வையை செயலிழந்து போகக்கூடிய அபாயமும் இருக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் வரக்கூடிய டயாபெட்டிக் ரெட்டினோபதி, ஸோ அந்த டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கண் பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு கீரையை எடுத்துக்கணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ அந்த பக்க விளைவுகளை நம்ம சரி பண்ணிவிட்டு பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கண் பார்வை தொடர்பான பக்க விளைவுகளையும் சரி பண்ணிக்கலாம். அகத்திக்கீரை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும், சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட்டு விடலாம். அகத்திக்கீரை வந்து கசப்புத்தன்மை கொண்டது தாங்க, ஆனால் அது கசப்புத்தன்மை வந்து கொண்டிருந்ததாக இருந்தாலுமே மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் எப்படியாவது நீங்கள் அகத்திக்கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள பாருங்கள். இந்த அகத்திக்கீரை உங்களுக்கு தேவையில்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் அந்த கொழுப்பை வந்து குறைக்கும். ஸோ நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதய நோய் அபாயமும் கூட அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அகத்திக்கீரை சாப்பிடும்போது உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சீரான இடைவெளிகளில் இதயத்துக்கு வந்து போகிறதால இதய துடிப்பும் சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாதுங்க. ஸோ இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு இதயத்துக்கு நல்ல கொழுப்பு மட்டும் கொடுத்து கெட்ட கொழுப்பு அகற்றுவதற்கும் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபடுவதற்கும் அகத்திக்கீரை உதவிகரமாக இருக்கும். அகத்திக்கீரையில் வந்து கால்சியம் சத்தும் இருக்குங்க இல்லையா, ஸோ இது வந்து எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கிறதோட சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் இதெல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எலும்பு மெலிவு நோய் ஈஸியாக ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியாமல் போயிடும் உடல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரும். ஸோ அதையும் அவங்க சரி பண்ணிக்கிறதுக்காக தான் அகத்திக்கீரை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ கீரைகளினுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா குடல் மட்டத்தில் நார் சத்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். அது நம்மளுடைய சர்க்கரையினுடைய அளவு வந்து ரத்தத்தில் கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ கணைய மட்டத்தில் வந்து கசப்புத்தன்மை வந்து கீரைகள் கொண்டிருந்தாலுமே இன்சுலின் ஹார்மோன் சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். செல்களுடைய மட்டத்தில் செல்கள் வந்து இன்சுலினை ஏற்றுக்கொண்டு சர்க்கரையினுடைய ஆற்றலாக சர்க்கரை வந்து ஆற்றலாக மாற்றக்கூடிய திறனை கொண்டு அதிகரிக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் நிறைய நன்மைகளை பெறணும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக்கணும், அந்த நீரிழிவு வியாதிகள் விடுபடணும்னா கீரைகளை வந்து எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் கீரைகளை வந்து திறந்த நிலையில் வந்து சமைக்கணும், கீரைகளை மூடி வைத்து சமைக்கிறத தவிர்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திறந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கணும். சிறு தானியங்களோட சேர்க்கலாம். இப்போ வெள்ளை அரிசிக்கு மாற்றாக வரகு, சாமை போன்ற சிறு தானியங்களோட கீரைகளை சேர்க்கிறது உண்பது உங்களுடைய சர்க்கரை நோயை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். இப்போ கசப்புத்தன்மை கொண்டிருக்கூடியது பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை, வெந்தயக்கீரை, இது மாதத்தில் 2 அல்லது 3 முறை நீங்கள் சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்கள் சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் இந்த கீரைகள் எடுத்துக்கொண்டு ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடுங்க, நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.